வணக்கம், வெல்கம் டு கோவா சித்ரா சேகர் ரெசிபி. இன்றைக்கி நாம் மிளகாய் பஜ்ஜி ஆந்திரா ஸ்டைலில் சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி செய்ய போகிறோம். அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த பஜ்ஜிலாம் பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்தளவு ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நம்ம கொஞ்சம் சூடான எண்ணெய் எடுத்து மாவில் மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம மிளகாயை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம மாவு ரெடி பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே மாவு ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா எண்ணெய் இழுக்கும் நிறையா. இதுமாதிரி நான் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக இதிலேருந்து இது வரைக்கும் கட் பண்ணுங்கள். நுனியில் விட்டுறணும். நுனியில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிடும். இந்த உள்ள சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு இதில் காரம் தேவைப்படும், ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எடுக்க தேவையில்லை. இந்த பெரிய மிளகாய் பஜ்ஜி மிளகாயில் ரொம்ப சீட்ஸ் இருக்காது. இப்போ எல்லா மிளகாயும் இதே மாதிரி கட் பண்ணி உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். இது மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி புளி கரைச்சல் சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து இது மாதிரி கெட்டியாக திக்கு பேஸ்ட்டாக இருக்கணும். இதில் இந்த கடலை மாவு 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கட்டி இல்லாத நல்லா கலந்துக்கிட்டோம். புளியும் கடலை மாவும் கலந்துருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவு. நல்லா அந்த உள்ளே உங்களுக்கு நல்ல அந்த உப்பு புளிப்பு எல்லாம் நல்லா ஒன்றா சேரணும். ஃபைனலாக ஓமம் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. செரிமான சக்திக்கு நல்லது, அதனால் கொஞ்சம் ஓமம் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம இது உள்ளார ஸ்டஃப் பண்ண போகிறோம். நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி இப்படி அப்ளை பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே நீங்கள் ட்ரையாகவும் செஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் உப்பு, ஓமம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புளிக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் கூட கொஞ்சம் சேர்த்தும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இதுக்கு மிளகாத்தூள் சேர்க்கல, ஏன்னா நம்ம இதுவே காரமாக இருக்கும். இப்போ எல்லா மிளகாவையும் நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இது 250 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 150 கிராம் பச்சரிசி மாவு கலந்துக்கோங்க. கிறிஸ்பியாக வரும், அதனால் பச்சரிசி மாவு கலந்துக்கோங்க. சோடா உப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் அது 1/2 டீஸ்பூன். மிளகாய்த்தூள் அது ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா கட்டி இல்லாத கரைச்சிக்கணும். இது கொஞ்சம் திக்காக இருக்கணும் மாவு. ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் நினச்சி போடுறதுக்கு நல்லா வரும். தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு ஒட்டாது மிளகாயில். இப்போ மாவு நல்லா ரெடி பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு மாவு கரெக்டான பதத்தில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், இதுமாதிரி ஸ்பூனை எடுத்துகிட்டு இப்படி திருப்பி பார்த்திங்கன்னா அப்படியே கெட்டியாக உங்களுக்கு அதில் ஒட்டிகிட்ருக்கும். தண்ணியாக இருந்தால் உங்களுக்கு ஒட்டாது, ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்பூன் தெரியும். இதுதான் பதம். உங்களுக்கு இது மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாவில் 2 டீஸ்பூன் சூடான எண்ணெயை இதில் கலந்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். எண்ணெய் ரெடி ஆகிடுச்சான்னு கொஞ்சமாக அப்படி ஊற்றி பாருங்கள். எண்ணெய் காயாத போட்டிங்கன்னா உங்களுக்கு பஜ்ஜி உப்பி வராது, கலந்துடும். உங்களுக்கு அந்த மாவு தனியாக மிளகா தனியாக கலந்து வந்துடும். இப்போ மிளகாவை இது மாதிரி டிப் பண்ணி போடுங்க. இப்படி நினச்சி எடுத்திங்கன்னா நல்லா அப்படி கீழே தனியாக அந்த மிளகாவை தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா நினச்சி போடணும். மாவும் இந்த மாதிரி கெட்டியாக கரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும்.
நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தோடனே எடுத்துருங்க. உங்களுக்கு நல்லா வெந்துருச்சுனால இந்த எண்ணெய் பொரியறது வந்து சத்தம் அடங்கிடும். அப்போ நீங்கள் எடுத்துடலாம். எண்ணெயில் போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரைஞ்சிரும். எண்ணெயும் ரொம்ப இழுக்கல பாருங்கள். நீங்கள் மாவு ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃபைனலாக தான் நீங்கள் மாவு ரெடி பண்ணணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இந்த மிளகாய் பஜ்ஜி பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாவோடு வச்சு சாப்பிடுவாங்க. நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் அருமையான மிளகாய் பஜ்ஜி ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து இது மாதிரி தேங்காய் சட்னி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் இதுமாதிரி டொமேட்டோ கெச்சப் கொடுத்தா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நீங்கள் 2 குறிப்பு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கோங்க, ஃபைனலாக மேல் மாவு ரெடி பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டே மேல் மாவு ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் இழுக்கும். இதில் பாருங்கள் எண்ணெயே இழுக்கலை. இப்போ நம்ம சாதாரணமாக பஜ்ஜி செஞ்சோம்னாலே நல்ல எண்ணெய் இருக்கும். இது நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாத இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.